நான் 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 என்று சொல்லுவீர்களானால், யோசேப்புக்கு நான் என்று சொல்கிற இடத்துல இருந்து நான் அல்ல என்று சொல்லுவதற்கு 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது. திறந்த வழி சிறைச்சாலை மாதிரி ஆவிக்குரிய சிறையிருப்பு. எகிப்திய ராஜாவுக்கு முன்பு அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு வயசு 30. ஆகவே 17 வயசிலே அவர் போனார். இப்பொழுது 13 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள் அவர் சிறைவாசம் கழித்தார் என்று சரியாக கணக்கிட முடியவில்லை. அப்போ பல வருஷங்கள் அவர் சிறையில் இருந்திருக்க முடியும். போத்திபாருடைய வீட்டிலையும் சில வருஷங்கள் அவர் இருந்திருக்க முடியும். ஆகவே இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றா, பார்வோன் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு மனிதன் என்றே. அப்பொழுது அதுக்கு பதிலாய்த்தான் யோசேப்பு சொல்லுகிறார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இப்போ இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லு யோசேப்பு என்று சொல்லி எகிப்தின் ராஜா கேட்டபோது அவர் சொல்லுகிறார், கனவுக்கு அர்த்தம் சொல்லுவது நான் அல்ல என்று சொல்லுகிறார். ஏனென்றால் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தோம். அதற்கு இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலே அங்கே இருந்த 2 கைதிகள் குறித்த சம்பவம். அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இப்போ இவர் என்னத்தை சொல்ல வருகிறார், கனவு கண்டிங்கன்னா என்னிடத்தில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லுவேன் என்கிறது தான் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்பதனுடைய அர்த்தம். முன்னுக்கு சொல்லுகிறார், அது தேவனுக்குரியது அல்லவான்னு சொல்லிட்டு, தேவன் நான் அல்லண்டு அவர் இங்கே சொல்லலை, என்னிடத்தில் கொண்டு வாங்கண்டா நான் சொல்லுவேன் அர்த்தம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோசேப்பு இப்படி சொன்னார். 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதே கதை பார்வோன் ராஜாவால் வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, தேவனை சொல்லுவார். 48 சிறையில் அவர் சொல்லுகிற காரியம் அது தேவனுக்குரியதான், ஆனாலும் என்னிட கொண்டு வாங்க, நானும் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுவேன் என்கிறார், அங்கே நான் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த சிறைச்சாலை வாழ்க்கையும் சகோதரர்களை விட்டு பிரிந்து வந்த இந்த அனுபவங்களும் அவரை பாடுகளுக்கு உட்படுத்திட்டு அவர்களை உடைத்திட்டு அவருடைய வாலிப வாழ்க்கையை அது நொறுக்கி தூளாக்கிட்டு அவருடைய விருப்பம் என்பதற்கு மாறாய் அவருடைய விருப்பம் இன்மைகள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டது. நான் அல்ல, தேவனே கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் என்று சொல்லத்தக்கதாய் யோசேப்புடைய வாழ்க்கையை இந்த பாடுகள்